தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தாமே. அனைத்து சிவனடியார்களுக்கும் எனது பொன்னான வணக்கம். இந்த பாடலிலும் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அதாவது பாடலின் தொடக்கத்தில் தெளிவு குரு மேனி காண்டல் என்கின்றோம், இறுதியில் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தாமே என்கின்றோம். அதாவது திருமேனி காண்பதற்கும் திரு உருவை சிந்திப்பதற்கும் ஒரு என்ன வேறுபாடு? உருவென்றால் உருவம். இந்த உருவத்தை தான் ஏற்கனவே கண்டுவிட்டோம். அப்புறம் அதன் தொடர்பாக தான் நாங்கள் சிந்தனை இருப்பதால் தான் அதை நாம் பேசுகிறோம், அதை பற்றி நாமும் செப்புகிறோம். அப்புறம் குரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்புறம் குரு குரு சிந்தித்தல் தாமே என்று எதற்காக வந்தது என்ற ஒரு ஐயம் ஏற்படும். முதலில் நாம் குருவை எப்படி தெரிந்து கொள்வது? கண்ணால் பார்த்துதானே தெரிந்து கொள்ள முடியும். ஆக அவர் நமக்கு கண்ணெதிரே தோன்றுகின்றார் என்றாலும் அவரிடம் தண்டனமிட்டு அவரை வணங்கி காண்கின்றோம். அடுத்து அவரை பற்றி நாம் பேசுகின்றோம். அது அவருடைய நாமம் செப்பல். பிறகு அவருக்குரிய வார்த்தைகளை ஏற்கனவே செவிமடுத்ததை மீண்டும் மீண்டும் காதில் ஒலிக்க செய்து கொள்கிறோம். அதுதான் குருவின் திருவார்த்தை கேட்டல். குரு உரு சிந்தித்தல் என்பது என்னென்றால், அவர் உருவத்தை சிந்தனையில் வைத்துக்கொண்டே அவர் உருவேற்றியதை, நம்முள் உருவேற்றியதை மீண்டும் 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 சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். அதுதான் குரு உரு சிந்தித்தல். உருவத்தை மட்டும் சிந்தித்தது அல்ல, நமக்குள் அவர் உருவேற்றியதை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். சரி, சென்ற பதிவுகளில் இந்த ஆன்மா சத்து அசத்து என்ற பாகுபாட்டை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ ஒரு டப்பாவில் மாவு வைத்துவிட்டு பல காலங்கள் சென்று எடுத்தோம் என்றால் அது உள்ளே வண்டுகள் புரிந்திருக்கும். நன்றாக மூடப்பட்ட டப்பாக்குள் எப்படி அந்த வண்டுகள் சேர்ந்தன? அதாவது அசத்தாகிய மாவு பொருளிலிருந்து சத்தாகிய வண்டு உயிரினம் தோன்றிவிட்டது. இது இறைவன் செயல். இதே போலத்தான் நீர், தேங்கி கிடக்கும் சேற்று நீர், அதிலிருந்து கொசுக்கள் உருவாகின்றன. யாரும் கொசு அங்கே உற்பத்தி செய்ய விடவில்லை, அதுவாக உற்பத்தி ஆகிறது. அது நீரிலிருந்து தோன்றுகிறது. அதே மாதிரி அழுக்கிலிருந்து தோன்றுகிறது மூட்டை பூச்சி போன்ற உயிரினங்கள். இவ்வாறு அசத்து பொருளிலிருந்து சத்து பொருள்கள் உருவாகின்றன. இவையெல்லாம் இறைவனுடைய செயலாகத்தான் கருத வேண்டும். அதை போலவே எப்படி கரு ஒரு தாயின் வயிற்றில் நீராக சென்று அது திடப்பொருளாக மாறி அதன் பின் அதனுள்ளே காற்று பஞ்சபூதங்களும் சேர்ந்து தசையை பூமி நிலத்திற்கு ஒப்பிடுவார்கள். நீர் தெரியும், நம் உடலில் ரத்தம் ஓடுகிறது, அது நீர். தீ, அனல், சூடு இருக்கிறது. நம்ம உடம்பு தொட்டு பார்த்தோம் என்றால் சூடாகவே இருக்கும் எப்பொழுதும். இது குளிர்காலங்களில் நமக்கு நன்றாகவே தெரியும். இது ஆக இருக்கிறது. காற்றும் இருக்கிறது. தச வாயுக்கள் நம் உடம்புக்குள்ளே இருக்கின்றன. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகாயம் என்பது என்ன? அதுதான் ஆங்காரம் அந்தக்கரணம் என்ற தலைப்பிலே 4 விதமாக இருக்கிறது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஆகாயம். அதாவது ஆகாயத்திலே மேகங்கள் தவழும். நம்முடைய ஆகாயமான இந்த 4 பொருளிலும் சிந்தனைகள் தவழ்கின்றன. ஒரு பொருள் மீது ஆசை இருக்கும், உடனே மற்றொரு பொருள் மீது அது தாவிவிடும். அதே போல வெறுப்பு ஒரு பொருள் மீது இருக்கும், மற்றொரு பொருள் மீது அந்த வெறுப்பு தாவிவிடும். இப்படி தாவுகின்ற மனப்பான்மை உடையதால் அதை ஆகாயம் என்று கூறுகின்றார்கள். சரி, இந்த பஞ்சபூதங்கள் ஆனது தான் நம்முடைய உடம்பு. இதற்கு மேல் 36 தத்துவங்கள் கூறப்படுகிறது சைவ சித்தாந்தத்தில். அதை பற்றி அடியேன் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால்
சைவ சித்தாந்தம் படிக்கின்ற அல்லது படிக்கப் போகின்ற அனைவருக்குமே அது தெரியும். சரி, இந்த தெளிவு எதற்காக என்றால், நாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முழுமையாக இருக்க வேண்டும். சோறு என்றால் பக்குவமாக நன்றாக வடிக்கப்பட்டது, அதற்கு தேவையான குழம்பு, வஞ்சரம், அதாவது காய்கறிகள் எல்லாம் சேர்மானங்கள் எல்லாம் சேர்ந்து முற்றிலுமாக 100க்கு 100 என்ற அடிப்படையில் தெளிவாக கூட்டமைத்து செய்த சமையலுக்குத்தான் ருசி இருக்கும், அறுவகை ருசியும் இருக்கும். அதை போல இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் ருசி குறையப்படும். அந்த ருசி குறைந்தால் உடலுக்கு நோயும் ஏற்படும். அதனால்தான் சைவ சித்தாந்தம் கற்கின்ற எல்லோருமே இந்த தெளிவுரைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் 100க்கு 100 சைவ சித்தாந்தம் கற்றவர்கள் என்று கூற முடியும். இதுவரை அடியேனும் 95% தான் சைவ சித்தாந்தம் கற்றிருக்கிறேன் என்று உணர்ந்தேன். அதன் பிறகுதான் இந்த தெளிவுகள் பெற பெற 100க்கு 100 சைவ சித்தாந்தம் கற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு கடப்பாடுக்கு வர முடிகிறது. இதை போலவே தற்போது சைவ சித்தாந்தம் கற்றவர்களும் இந்த தெளிவுரைகளை எல்லாம் பின்பற்றி அறிந்து கொண்டு தெளிந்தார்களானால் அவர்களும் 100க்கு 100 சைவ சித்தாந்திகள் என்று கூறலாம். இனிமேல் இந்த தெளிவுகளை மட்டும் கேட்டவர்கள் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலும் அவர்கள் ஈடுபடலாம். அதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆக இவ்வாறு தெளிவுரைகளை பெறுவது நம்முடைய ஆன்மாவிற்கு மட்டுமல்ல, இந்த சைவ சித்தாந்த உலகத்திற்கே ஒரு மிக மிக பெரிய பயனாக அமையும். சரி, இதுவரை இந்த ஆன்மாக்கள் அதனுடைய தன்மைகளை பற்றி பார்த்தோம். பஞ்சபூதங்களிலே நிலம்தான் முதலானது என்று எல்லோரும் கூறுவார்கள். ஆனால் மாணிக்க வாசகரும் அருணகிரிநாதரும் வானை முதலாக கூறி பாடல்கள் இயற்றியுள்ளார்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். வானோ புனல் பார் கனல் மாருதமோ என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். ஏன் வானை முதல் வைத்து பாடினார்கள், நிலத்தை முதல் வைக்காமல்? இங்குதான் ஒரு மிக மிக அருமையான சூட்சுமம் இருக்கிறது. ஏனென்றால் வான் ஆகாயம் என்று கண்டுகொண்டோம். இந்த ஆகாயத்திலே யார் சேரும், எந்த ஆன்மாக்கள் சேரும் என்று தெரிந்து கொண்டோம்? நல்வினைகளை அதிகமாக செய்த ஆன்மாக்கள் மட்டும் ஆகாய வெளிக்கு செல்வார்கள். அதன் பின் அவர்கள் அங்கே தவம் ஏற்ற நன்மைகள் அதிகமாக செய்ய செய்ய 4 உலகங்கள் என்று சொல்லப்படுகிற சாலோகம், சாரூபம், சமீபம், சாயுச்சியம், இந்த 4 லோகங்களை அடைவார்கள். சரி, அதனால்தான் நல்வினைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் சேரக்கூடிய வானத்தை மதிப்பளித்து சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இவ்விருவரும் அவருடைய தத்தம் பாடல்களில் வானத்தை முன்னிட்டு பாடுகிறார்கள். இதனால் நாமும் நிலத்திற்கோ நீருக்கோ நீரின்றி அமையாத உலகம், அது வள்ளுவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதைவிட முக்கியமானது நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஆகாயம். ஆகாயம் இல்லை என்றால் மேகங்கள் இல்லை, மேகங்கள் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீரும் இல்லை, நீர் இல்லை என்றால் உயிர்களும் இல்லை. ஆகவே இந்த வான் அதனுடைய சிறப்பு, திருவள்ளுவரே வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தையே அளிக்கிறார். அதில் 10 பாடல்களையும் கூறுகிறார்.
வானத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எதனால்? ஆன்மாக்கள் நல்வினைகளை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால்தான். நாமும் இவ்வாறு நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டே வருவோம். சரி, இதுவரை இந்த அனாதி என்ற பொருளிலே ஆன்மா என்ற தத்துவத்தை மட்டும் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மேலும் சந்தேகம் ஏற்படுமேயானால் அடியேனின் தொலைபேசி எண் 8949445869 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெளிவுரை பெறலாம். அல்லது கடிதம் மூலமாகவும் எழுதலாம். கடிதம் மூலமாக எழுதுபவர்கள் சிரமப்பட வேண்டும். எனக்கு என்னுடைய விலாசம் தெரிய வேண்டும். அதற்கு பதில் மேலே கூறிய இதே எண்ணில் வாட்ஸ்அப்பில் என்னிடம் உங்களுடைய ஐயங்களை கேட்கலாம். அதற்கு விடை வாட்ஸ்அப்பிலும் கூறுவேன். இதை போல சைவ சித்தாந்த பகுதிகளிலும் கூறுவேன். சரி, அடுத்து இந்த அனாதி பகுதியிலே இறைவன் ஒருவர் இருக்கின்றார். அது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் ஏன்னா பிறவாமை இரண்டும் சேர்ந்தவர் தான் இறைவன். பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இது சிவபெருமான் ஒருவருக்கு மட்டும்தான். சரி, இந்த லோகம் என்று சொல்கிறோம் அல்லவா, சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம். இந்த லோகங்கள் யாருக்காக, எப்படி செல்வது? இதை பற்றி தெளிவு பெற வேண்டுமென்றால் மாணிக்க வாசகரை அணுக வேண்டும். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், மண்ணில் பிறந்த எல்லோருக்குமே 6 விதமான சமயங்கள் உள்ளன. அவை சைவம், வைணவம், சௌரவம், காணாதிபத்தியம், கௌமாரம். இதில் சைவம் என்பது சிவபெருமானை முன்னிறுத்தி வணங்குகின்ற பெருமக்கள் உடையது. வைணவம் என்பது திருமாலை முன்வைத்து வணங்கக்கூடிய பெருமக்கள் உடையது. கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முன்வைத்து வணங்கக்கூடிய பெருமக்கள் உடையது. சாக்தம் என்பது சக்தியை முன்வைத்து வணங்கக்கூடிய பெருமாட்கள் உடையது. காணாதிபத்தியம் என்பது விநாயகப் பெருமானை முன்வைத்து வணங்கக்கூடிய பெருமக்கள் உடையது. சௌரவம் என்பது சூரியனை முன்வைத்து வணங்கக்கூடிய பெருமக்கள் உடையது. இந்த 6 வகையான சமயத்தோரையும் நல்வழிப்படுத்துவது சிவன் ஒருவரே என்கிறார் மாணிக்க வாசகர். அதற்கு ஆதாரங்கள் பல பாடல்களில் அவர் குறிப்பிடுகிறார். மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, திருநாவுக்கரசரும் அதை ஆமோதிக்கிறார். ஆக 6 வகையான சமயத்தோர்களும் இந்த முக்தி நிலை அடையும் போது அவர்கள் முதலில் செல்லக்கூடிய இடம் சாலோகம் என்கின்ற உலகம். இந்த பூலோகத்தை விட்டு சாலோகம் என்ற உலகிற்கு அனுப்பப்படுவார்கள் அந்த ஆன்மாக்கள். உடலோடு அல்ல, வெறும் ஆன்மாக்கள் மட்டும் செல்லும். அவ்வாறு செல்லும்போது அவர்களுடன் ஏற்கனவே இருந்த ஆணவம், மாயை, கண்மம், இந்த 3 வினைகள் உள்ளன. மலங்கள், இதை மலங்கள் என்று குறிப்பிடுவார்கள். இந்த 3 மலங்களும் சேர்ந்து போகும். இதில் சாலோகத்தை அடைந்த உடனே அதில் கண்ம வினைகள் அகற்றப்பட்டுவிடும். யாரால்? சிவபெருமானாலேயே. கண்ம வினைகள் என்பது அந்த ஆன்மாக்கள் அந்தந்த உடலுடன் இருக்கும்போது செய்கின்ற நல்வினை, தீவினை இரண்டும். அப்போது அந்த பிரிவில் செய்த நல்வினை, தீவினைக்கு தான் கர்மவினை என்று பெயர். அது அழிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு அதில் ஆணவமும் மாயையும் மட்டும் உடல் செல்லும். இந்த சாலோகத்தில் இந்த 2 மலங்களோடு இருக்கின்ற ஆன்மாக்கள் அவர்கள்தான் தேவர்கள் எனப்படுகிறார்கள். தேவர்களாகட்டும்,
அதற்கு கீழே அவர்களுக்கு பணி செய்பவர்களாகட்டும் எல்லோருமே இந்த சாலோகம் என்ற உலகில் வாழ்கின்றவர்கள். அதிலே பூர்வத்தில் செய்த தவம் போல அங்கேயும் அவர்களுக்கு நியமங்கள் உண்டு, சரியை உண்டு, கிரியை உண்டு, எல்லாம் உண்டு. சரியை, கிரியை, யோகம், தவம் எல்லாம் உண்டு. தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து முக்தி நிலையை அடைந்தால் அவர்கள்தான் அடுத்த நிலையான சாரூப நிலைக்கு செல்வார்கள். சாரூப நிலை என்பதுதான் இறைவனுடைய உருவத்தை அடைவது. அதாவது திருமால் இறைவனுடைய உருவம், பிரம்மா இறைவனுடைய உருவம், மற்ற தெய்வங்கள், அதாவது இப்பொழுது கூறுகின்றார்கள் அல்லவா, சில இதெல்லாம் இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் இந்த சாரூப நிலையில் வரக்கூடியவை. இவர்களெல்லாம் அந்த முத்தி நிலை பெற்று அங்கே மேல் நிலையில் இந்த உருவங்களை பெற்றிருப்பார்கள். அதற்கு பிறகு சாமீபம் உலகத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சாரூப நிலையில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்களும் மேலும் தவத்தை மேற்கொள்வார்கள். அதாவது திருமால் தவம் செய்திருக்கிறார், பிரம்மா தவம் செய்திருக்கிறார், இவர்களெல்லாம் செய்வார்கள். ஆனால் அங்கும் மாயா சக்தி அகன்றுவிடும். ஆனால் ஆணவ சக்தி மட்டும் இருக்கும். அதனால்தான் பிரம்மா ஏற்கனவே 5 தலை உடைய பிரம்மா ஆணவத்தால் ஒரு தலையை இழந்து விட்டார். திருமாலும் தன்னுடைய ஆணவத்தால் தன்னுடைய சக்கரத்தையே இழந்து விட்டார். அது பிறகு தவம் ஏற்றி மீண்டும் பெற்றார். அது வேறு விஷயம். அதாவது 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து அந்த சக்கரத்தை மீண்டும் பெற்றார் என்று புராணங்கள் கூறும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கு குறிப்பாக பார்க்கக்கூடியது ஆணவம். இந்த ஆணவ மதம் சாரூப நிலையிலும் கூட ஆன்மாக்களோட ஒட்டி வரும். அந்த ஆணவத்தை போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் தவம் ஒன்றுதான் வழி. தவம் 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாமீபம் என்ற உலகத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சாமீப உலகத்தில் சென்றவர்கள் யார் என்றால் பரஞ்சோதி முனிவர்கள், வியாக்கிரதார பாகவதர், இப்படி மகான்கள், அகத்தியர், இவ்வாறு முனிவர்கள் எல்லாம் சாமீப நிலைக்கு சென்றவர்கள். ஆனால் அவர்கள் கூட சாய்ச்சு நிலைக்கு சென்றார்களா என்று புராணங்கள் கூறவில்லை. சாய்ச்சு நிலையில் சென்ற ஆன்மாக்கள் யார் என்றால் 4 பெருமக்கள் மட்டுமே. அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இவர்கள் 4 பேரும் சாய்ச்சு நிலையை அடைந்தார்கள். இராமலிங்க சுவாமிகள், இவர்கள் 5 சாய்ச்சு நிலையை அடைந்ததற்கு ஆதாரங்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள், அவர்கள் பாடிய பாடல்கள் தான். அதற்கு பின் அவர்கள் எந்த தன்மையில் இயற்றினார்களோ அதே தன்மைக்கு உண்டான தன்மையுடைய நூல்கள் இதுவரை எங்கும் வெளிவரவில்லை. யாராலும் இயற்றப்பட முடியவில்லை, யாராலும் இயற்றவும் இல்லை. இது ஒன்றே அவர்கள் சாய்ச்சு நிலைக்கு எழுதியிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக விளங்குகிறது. ஆக இந்த 4 லோகங்களில் செல்வதற்கும் நமக்கு தவம் முக்கியமாகிறது. நாம் தவம் இயற்றும் போது எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தக்கூடாது. இவ்வாறு நம்ம தவம் இயற்றினால்தான் தவம் இயற்றியதன் பலன் முழுமையாக கிடைக்கும். சரி, அடுத்து இதே அனாதி பகுதியில் உள்ள மாயா சக்தியை பற்றி பார்ப்போம். அடுத்த பகுதியில் நாம் அதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல தூரும் கடுமல வளநகர், பெண்ணில் நல்லால் ஓடும் பெருந்தகை இருந்ததே.